சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையானதான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த மசாலா வந்துட்டு இந்த பீச் சைடெல்லாம் வந்து ஃபிஷ் ஃப்ரை சேல் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் மசாலா. லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மீதி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வாட்டி ட்ரை பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் லஞ்சுக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பீரோவை க்ளீன் பண்ணலாம், தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். விபூதி வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து அதை கண்ணாடியில் வந்து அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் லேயர்லலாம் அந்த ஒரு காட்டன் கிளாத் வச்சு சும்மா லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு வெளியிலலாம் தொடச்சும் எடுத்தாச்சு. அங்கேருந்து நான் பேக் பண்ணி கொண்டு வந்த கிளாத்ஸ் எதையுமே வந்து நான் ஓப்பனே பண்ணல. பேக்கெல்லாம் தேவையான கிளாத்ஸ்லாம் எங்கே இருக்குது என்னெல்லாம் தெரியாது, சும்மா கையில் கிடைக்கிறத எடுத்து போட்டுட்ருந்தேன் இது வரைக்கும். நேற்று வந்து கார்பெண்டரு பாதியிலே ஒர்க் முடிச்சுட்டு மீதி ஒர்க் வந்து நாளைக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன், அதாவது சண்டே வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. நாங்கள் வந்து சண்டே கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அவராக தான் சொன்னார் நாளைக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து இப்போது, அதாவது ஒரு ஈவினிங் 7 மணி வரைக்கும் கால் பண்ணிட்டே இருக்கோம், எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. வர முடியாது வரலைங்கிறது சொல்லவும் இல்லை. ஸோ செம கடுப்பாக இருக்குது. முடியல அப்படின்னா எடுத்துகிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு இல்லை இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமையாவது இருப்போம்ல. ஆனால் அது பண்ணாமல் காலும் எடுக்காமல் எதுவுமே சொல்லாமையும் வேறு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நான் அதனால் வேறு வழி இல்லாமல் நான் எடுத்து அடுக்கிடலாம், வேறு வழி இல்லை பார்த்துக்கலாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சைட் ஆஃப் தி கபோர்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும்.